ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தின் திரை விமர்சனம். வெல்கம் டு பெர்னாண்டஸ் ஃபேமிலி. எங்க ஃபேமிலியோட தான் நீங்க கேம் விளையாட போறீங்க. எங்க கேம் ரொம்ப சிம்பிள். இங்க பார் பெண்ணி, ஒரு பொண்ணுக்கார 2 பேர் அச்சின் சாவேனா, அதுக்கு நீ செத்துறியா? இந்த ஆள் காட்டி விரல் நிற்கும் போது யார காட்டுதோ அவங்க தான் முதல்ல வின்னாரான் விளையாட போறீங்க. டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தில் சந்தானம், சுரபி, மொட்டை ராஜேந்திரன், பெப்சி விஜயன், மாறன், ரெடின் கிங்ஸ்லி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஆஃப்ரோ இசையமைத்திருக்கிறார். தீபக் குமார் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் பிரேம் ஆனந்த். இந்த படம் அந்த காலத்து புரட்சியாளர் எம்ஜிஆர் நடித்த குலேபகாவலி படத்தை ஒட்டிய படம். குலேபகாவலி படத்தில் பெண்ணரசி அக்கம் பக்கத்து ராஜாக்களெல்லாம் சொக்கட்டா ஆட்டத்தை கூப்பிட்டு தில்லுமுல்லு வேலை செஞ்சு எல்லா ராஜாக்களையும் கொத்தடிமையாக்குவார். இந்த படத்தில் பிரதாப் சிங் ராவத்து ஒரு வட்ட வடிவமான இதை சுற்றி விடுவார். அது நினைத்த இது வரலன்னா அந்த பந்தயம் கட்டினவங்க அடிமையாக இருக்கணும். இதுதான் இந்த கதை. 25 லட்சம் ரூபாயை தூக்கிட்டு ஒருத்தன் அந்த பாழடைஞ்ச பங்களாவுக்குள்ளே போவான். பாழடைஞ்ச பங்களாவில் பிரதீப் சிங் ராவத்து மந்திரவாதியாக இருப்பார். அவர் தான் இந்த பந்தயத்தை போடுவார். சந்தானம், சுரபி, பெப்சி விஜயன், ரெடின் கிங்ஸ்லி, மாறன் உள்ளிட்ட அத்தனை பேரும் அந்த பங்களாவில் அந்த மந்திரவாதி பிரதாப் சிங் ராவத்தோட சண்டை போடுவாங்க. கதைன்னு பார்த்தா கதை இல்லை, கதை விட்டுருக்காங்க என்று தான் சொல்லணும். ஆனால் படம் முழுக்க காமெடியோ காமெடி. எவ்வளவு நாளாச்சு இப்படி சிரித்து வயிறு நிறைய சாப்பிட்டு போனோம்னாக்கா வயிறு புண்ணாகி சாப்பிட்டது அத்தனையும் ஜீரணமாகி விடுகிறது. சந்தானம், உங்களை நாங்கள் இப்படித்தான்யா பார்க்க நினச்சோம். நீ இடையில நான் ஆக்ஷன் ஹீரோ ஆக போகிறேன்னு சொல்லிவிட்டு ரஜினிகாந்தோடையும் கமலஹாசனோடையும் அஜித்தோடையும் விஜயோடையும் போட்டி போடாதீங்க. அவங்க ரூட்டு தனி, உங்கள் ரூட்டு தனி. நாங்கள் எப்படி சந்தானத்தை பார்த்தோம்? காமெடியில் தான் பார்த்தோம். அப்போது ஆர் பாண்டியராஜன் மாதிரி நீங்கள் ஒரு காமெடி கதாநாயகனாக வந்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை இந்த படத்தில் முழுமையாக கொடுத்துருக்கீங்க. காமெடி படம் முழுக்க காமெடி தான். அதில் மாறன் இருக்கார், சந்தானத்தோட நண்பராக வர்றாரு. அவர் ஏற்கனவே லுல்சபால் நடித்தவர், ஜெயா டிவியில் வெளிவந்த காமெடி பசாரில் நடித்தவர். அடேங்கப்பா, மனுஷன் வாயை திறந்தால் காமெடி தான். சின்ன சின்ன பஞ்சு டைலாக்குகள் கூட நம்மளை விழுந்து விழுந்து குலுங்க சிரிக்க வைக்குது. பல படங்களில் வில்லனாக பார்த்தோம் பெப்சி விஜயனை, ஸ்டண்ட் மாஸ்டர் பல படங்களில் வில்லனாக வந்து கலக்கினார். ஆனால் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் படத்தை பார்க்க முடியல. இப்போ அவர் மறுபடியும் வந்திருக்கார் சினிமாவுக்கு காமெடி வில்லனா. டெட்டே அப்படி சொல்லும்போதே நாம் சிரிச்சிடறோம், தன்னை அறியாமல் சிரிச்சிடறோம். அந்த மாடல், அந்த வே ஆஃப் டெலிவரி அப்படி இருக்குது, அருமையாக பண்ணியிருக்காரு. அதுமாதிரி ஒவ்வொரு கதவையும் திறந்துக்கிட்டு வரும்போது எல்லாம் அந்த கதை சந்தானத்தை துரத்தி பிடிக்கும்போது பிரமாதப்படுத்திக்கிறார் பெப்சி விஜயன். மொட்டை ராஜேந்திரன், பல படங்களில் மொட்டை ராஜேந்திரன் வந்தால் சிரிக்கவே முடியாது, எரிச்சலாக இருக்கும் மொட்டை ராஜேந்திரன் பார்த்தா. அது என்னமோ சந்தானத்தோடு வரும்போது மட்டும் காம்பினேஷன் மொட்டை ராஜேந்திரன் சக்ஸஸ் ஆகிடுது. மொட்டை ராஜேந்திரன் பின்னிருக்கார். அந்த கதவில் காலை விரிச்சிக்கிட்டு நிற்கும்போது பாவம், கரணம் தப்புறம் மரணம், உயிருக்கே ஆபத்தாக இருக்கும். அந்த இடத்துல உயிரை துச்சமாக வைத்து மொட்டை ராஜேந்திரன் காமெடி பண்ணுறாரு, சந்தோஷமாக இருக்குது. மொட்டை ராஜேந்திரன் போன்றவர்கள் ஸ்டண்டு நடிகராக இருந்து காமெடியனாக பரிமளித்திருக்கிறார்கள். எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு காமெடி நடிகரிடம் வில்லனை எதிர்பார்க்கலாம், ஒரு ஸ்டண்டு மாஸ்டர்கிட்ட வில்லனை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி சினிமாவில் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுகிறார்கள் இவங்கெல்லாம். சுரபி ஒரு கதாநாயகி வேணும்னு வச்சுருக்காங்க. ஒப்புக்கு சப்பானியா, அழகும் இல்லை, இளமையும் இல்லை, கவர்ச்சியும் இல்லை. சரி, சந்தானத்தோடு வர்றா அப்படிங்கிற மாதிரி நம்ம போய்க்க வேண்டியதான்.
பெருசாக அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த படத்தில் வர்ற சின்ன சின்ன கேரக்டரில் கூட காமெடி பண்ணுறாங்க. ரெடின் கிங்ஸ்லி பல படங்கள் சமீபத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஆனாலும் அவருடைய டயலாக்குகள் நமக்கு காமெடியாக இருக்கிறது இல்லை. இந்த படத்தில் சுவாரஸ்யமான காமெடியில் அட்டகாசம் பண்ணியிருக்காரு, அதிரி புதிரி பண்ணியிருக்காரு ரெடின் கிங்ஸ்லி. கடைசி ஃப்ரேமில் கூட வந்து இதை 2ஆம் பாகம்னு போட்டுருது, நான் தான் வந்துடுறேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு நல்லா நோஸ் கட் பண்ணுறாரு சந்தானம். டேய் இதே 2ஆம் பாகம் தான்டா, தலைப்பு கிடைக்கலைங்கிறக்காக வேறு தலைப்பு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. சிரிப்பு. இந்த படத்தில் டூயட் இல்லை, சந்தானத்துக்கு ஒரு டான்ஸு கெப்பாசிட்டியை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறத கடைசி காட்சியில் ஒரு டான்ஸ் போட்டு செம குஷிப்படுத்தியிருக்காரு. பல ட்ரெஸ்கள், கண்ணை கவரும் வண்ண உடைகளில் இந்த கோஷ்டி நடன மங்கைகளோட சாகசம் புரிகிறாரு சந்தானம். நல்லா இருக்குது. ஆனால் இந்த கடைசியில் வர்ற பாடலை, அதை வணக்கம் போட்ட பிறகு வர்ற பாடலை இடையில எங்கேயா வைக்கலாம்னு பார்த்தா டைரக்டருக்கு பிடிக்கலை. ஏன்னா பிரேம் ஆனந்த் நல்ல விஷயம் பண்ணி சொல்லியிருக்காரு. ஏன்னா படம் முழுக்க நிறவலாக காமெடி இருக்குது. இந்த பாட்டை போட்டிங்கன்னா அதில் ஒரு ஜெர்க்கு வரும், ஒரு வேகத்தோட வரவங்கனால அவர் போடலை போல். மற்றபடி நல்லா இருக்குது. சின்ன லொல்லுசபா மனோகர் ஒரே சீனில் வர்றாரு, அவரும் நல்லா காமெடி பண்ணுறாரு. இந்த படத்தில் நடித்த அத்தனை காமெடிகளையுமே இயக்குனர் பிரேமானந்த் பயன்படுத்தி நம்ம சிரிக்க வச்சுருக்காரு. அதுக்கு முதல்ல ஆகா பேஷ் ஓஹோ. இந்த படத்தில் ஆர்ஃபி இசையமைத்திருக்கிறார். கடைசி பாட்டு கொஞ்சம் அவருடைய திறமையை வெளிப்படுத்துகிறது. பின்னணி இசையில் வேறு மாதிரி அவர் வந்து பண்ணியிருக்கார். அதாவது வழக்கமான படங்கள் ஊன்னு வரும்ல, அந்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி ஒரு புதுமையான வைப்ரேஷனோட பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக்கை பண்ணியிருக்காரு. பாராட்டு. பிரேமானந்த் சந்தானத்தை வச்சு எப்படிப்பட்ட படத்தை கொடுத்தா ஜனங்களுக்கு பிடிக்கும், வசூல் வரும் என்ற அந்த வியாபார தந்திரத்தை, மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கிறார் பிரேமானந்த். இனி வரும் படங்களில் சந்தானத்தை பிரேமானந்த் இதே மாதிரி பயன்படுத்தினால் அவர் ஒரு நல்ல காமெடி டைரக்டர் முக்தா சீனிவாசன் மாதிரி அவர் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த படத்தில் பாராட்டப்பட வேண்டியவர் சந்தானம் அண்ட் காமெடி நடிகர்கள் மற்றும் இயக்குனர் பிரேமானந்த். வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகள் இருக்குது, வேதனைகள் இருக்குது, துக்கங்கள் இருக்குது. சில நேரங்கள் அழ முடியாமல் தவிக்கிறோம். அந்த மாதிரியானவங்க ஒரு 200 கொடுத்து இந்த படத்துக்கு போனீங்கன்னா 500 ரூபாய்க்கு சந்தோஷம் கிடைக்கும். உங்களுடைய வெளிப்புற கவலைகள் எல்லாம் போயிடும் இந்த படத்தை பார்த்தா. சந்தானம் நடித்த டிடி ரிட்டர்ன்ஸ், காமெடி ரிட்டர்ன்ஸ். டிடி ரிட்டர்ன்ஸ் படத்துக்கு பைல்வான் பார்வையில் 100க்கு 50 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.